ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வைக்கிறதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டிருக்கேன். அப்புறம் இது பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கேன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். சோம்பு, மிளகு, முந்திரி. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிக்கணும். கடாய் காஞ்சிருச்சு. சீரகம், கொஞ்சமாக சோம்பு, பட்டை, பிரிஞ்ச இலை, இதெல்லாம் அது பொரிஞ்சிச்சு. இப்போ பட்டை, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பேஸ்ட்டு. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம் விழுது. இப்போ அரைச்ச தக்காளி விழுது போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி மட்டும் அரைச்சிருக்கேன். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் கரம் மசாலா 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஓரம்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் வந்து முட்டையை உடைச்சிக்கலாம். மெதுவாக ஊற்றணும். அதே மாதிரி எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை ஊற்றிக்கோங்க. சிம்மில் இருந்து ஒரு பக்கம் வேகட்டும். மெதுவாக அப்படியே திருப்பி விடணும், உடையாமல். அப்படியே அதே மாதிரி ஒவ்வொரு முட்டையும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டாச்சு. இப்போ இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். முட்டையெல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட்டான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.